முதல் அஞ்சல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னை பல்லாவரம் பகுதியில் வந்து குடிநீரோட சேர்ந்து கழிவுநீர் கலந்தனால 30க்கு மேற்பட்டவர் வந்து வயிற்றுப்போக்கு அப்புறம் வாந்தி காரணமாக வந்து அரசு மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் வந்து 3 பேர் இது வரைக்கும் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆமாங்க, தாம்பரம் மாநகராட்சி உட்பட்ட பல்லாவரம் பகுதியில் குடிக்கிற தண்ணியில் வந்து என்ன இருக்குன்னா கழிவுநீர் கலந்துருக்கு. இதை குடித்த அந்த பொதுமக்கள் என்ன பண்ணிருக்காங்க, 30 பேருக்கு மேலே வந்து வாந்தி பேதி மயக்கம்லாம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு ஆய்வு மேற்கொள்றதுக்காக அமைச்சர் பெருமக்கள்லாம் அங்கே போயிருக்காங்க. அப்படி போன சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து தண்ணி குடிச்சதுனால தான் இது ஆயிருக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க, நாங்கள் ஆய்வுக்கு அனுப்பியிருக்கோம், ஆய்வினுடைய முடிவில் தான் அது என்னென்னு வெளியே வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தாமோ அன்பரசன் அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஃபுட் பாய்சனாக கூட இருக்கலாங்க, நம்ம குடிநீர் குடித்து தான் அந்த மாதிரி அவங்க ஆயிருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க, அதனால வந்து எதுவாக இருந்தாலும் ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ஏன் அந்த தண்ணியெல்லாம் குடிச்சு பார்க்க மாட்டீங்களா, நீங்கள் நேரில் போய் ஆய்வு பண்ணுறீங்களா, மக்கள் அந்த குடிநீர் வந்து பயன்படுத்துகிறாங்களா, ஏன் அதை நீங்கள் குடித்து பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அவர் கேட்குறது நியாயம் தானேங்க, ஏன் அமைச்சராக அதை நீங்கள் அந்த தண்ணீரால் நீங்கள் குடிக்க மாட்டீங்களா என்ன? அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இது வந்து பதற்றத்தை ஏற்படுத்துறாரு, மக்களுக்கு வந்து ஒரு பீதியை ஏற்படுத்துறாரு, குடிநீர்லாம் கலந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படிங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து கேட்குறாரு. அவர் கூட ஆய்வு செஞ்சா நம்ம ஐயா தாமோ அன்பரசன் சொல்கிறாரு, கெட்டுப்போன மீன்களை சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகி 3 பேர் உயிரிழந்திருக்கலாம், 30 பேருக்கு வந்து அதனால வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்கிறாரு. ஃபுட் பாய்சன் எப்படி ஆகும், ஒரே இடத்துல வந்து சமைச்சா தான் அந்த உணவு வந்து கெட்டு போயிருக்கும், அதனால ஃபுட் பாய்சன் ஆகி 30க்கு மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இங்கே வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கோம் ஒரே தெருவை சேர்ந்தவங்க தான், ஆனால் வெவ்வேறு குடும்பம் எல்லாமே ஒரே இடத்துல தான் போய் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி ஐயா இதை சொல்ல வராரா? நீங்களா ஏன் முன்னாடியே வந்து இது வந்து கெட்டுப்போன உணவால் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றீங்க? ஏற்கனவே வந்து ஆய்வுக்கு வந்து இந்த தண்ணி வந்து அனுப்பியிருக்குன்னு சொல்லி மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்றாரு. நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா 2 அமைச்சர்களுமே வேறுபட்ட கருத்துல இருக்கீங்களா? 2 பேருமே ஒன்று போல தான் ஆய்வு பண்ணியிருக்கீங்க, ஏன் இந்த மாதிரியான கருத்து இருக்குன்னு தெரியல. எதுவாக இருந்தாலும் ஆய்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி குடிக்கிற அந்த தண்ணி டேங்க்ல மலத்தை வந்து கலந்ததாக இன்ன வரைக்கும் அந்த வழக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. குற்றவாளிக்கு வந்து முழுமையாக இன்ன வரைக்கும் கைது பண்ணப்படல. அதுக்கு வந்து இது குறித்து வந்து அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. இதுக்கு மட்டும் எப்படிங்க நடவடிக்கை எடுப்பீங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்காங்க. இப்போ திருவண்ணாமலை நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் இறந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ பல்லாவரத்தில் பார்த்தீங்கன்னா 30 பேர் மயக்கமாயி அதில் 3 பேர் இறந்துருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒன்னே ஒன்று தாங்க, இந்த நிர்வாகத்துடைய தோல்வி தான் இவங்க எத்தனை பேர் இறந்ததுக்கான முக்கிய காரணங்க. ஆமா, அந்த பகுதிக்கு வந்து இப்போ மாற்று ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம், மாநகராட்சி லாரிகள் மூலமாக வந்து தண்ணி நாங்கள் கொடுக்க சொல்லியிருக்கோம், தண்ணியை வந்து ஆய்வுக்கு சொல்லி ஐயா சொல்லியிருக்காரு மா சுப்பிரமணியம் அவர்கள். இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து நம்ம பாராட்டாதான் செய்யணும். அதே மாதிரி இன்னொரு ஐயா கூட போயிருந்தார்ல, ஐயா அன்பரசன் அவர்கள் வந்து ஏற்கனவே வந்து 2 போன மலைக்கு வந்து போயிருந்தார், ஆய்வு போகும்போது ஒரு தெருவுக்கு போயிருந்தாரு, எங்க வேளச்சேரி பக்கத்துல நினைக்கிறேன். அங்க வந்து ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வந்து மைதா மாவை தெளிச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு பிரபல ஊடகம் வந்து எடுத்து போட்டுருந்துச்சு. அதை ஐயா வந்து மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு அதே பத்திரிகையாளர் வந்தோன்னே, எப்பா நீ தானப்பா போன தடவை வந்து ப்ளீச்சிங் பவுடர் வந்து மைதா மாவுன்னு சொல்லி சொன்ன, மைதா மாவோட ரேட் என்னப்பான்னு கேட்கிறாரு. ப்ளீச்சிங் பவுடரோட ரேட் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது 13 ரூபான்னு சொல்றாரு. அப்போனா நாங்கள் எதை யூஸ் பண்ணியிருப்போம், 13 ரூபா ப்ளீச்சிங் பவுடருக்கு பதிலாக 40 ரூபா மைதாவும் நாங்கள் கலப்படம் பண்ணியிருப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எப்பயுமே மழைக்காலம் முடிஞ்ச பிறகு அந்த குளோரின் வந்து போடுறது வழக்கமாக இருக்கும், எல்லாம் போட்டுக்கிறாங்க. நீங்கள் வந்து ஆனால் அந்த மாதிரியான வாசனைகள் எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு அப்போது மக்கள் சொல்கிறாங்க சார், சொல்லியிருக்காங்க. நீ தானே அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க, நீ தானே அன்னைக்கு இந்த பவுடர் போட்டாங்கன்னு சொன்னாங்க. இதற்கு இது பதில் இல்லையே. ப்ளீச்சிங் பவுடர் ரேட் என்ன தெரியுமா? தெரியல சார். ப்ளீச்சிங் பவுடர் கிட்டத்தட்ட 13 ரூபா 10 ரூபா. மைதா மாவு என்ன ரேட் தெரியுமா? நீ தானே கேள்வி கேட்ட. 40 ரூபா. ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் இருக்காங்க மாநகராட்சியில்? எது ப்ளீச்சிங் பவுடர் எவ்வளோ சார் டென்ட் விட்டுருக்காங்க? எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விட்டுருக்காங்க. 15 ரூபாய்க்கு ஏன் சார் 55 ரூபாய்க்கு அப்புறம் டென்ட் விட்டுருக்காங்க? எங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? 55 ரூபாய் தான் சார் டென்ட். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அது கமிஷனர் பதில் சொல்றாரு. இப்போ ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காமராஜபுரத்தை வந்து இப்போ பயங்கரமா வந்து சுத்தம் படுத்துற அந்த மாதிரி பண்றாங்க. ஏன் அதுக்கு முன்னாடியே அந்த பகுதியை வந்து ஒரு தூய்மைப்படுத்த பணி வந்து மாநகராட்சி ஈடுபடலாம்னு சொல்லி அந்த அது மாதிரிலாம் இல்லை, ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஊரில் ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருல இருக்கிற டப்பாக பலம் போட்டு வச்சிருக்கிறான். நீங்க போய் பார்த்த இடத்துலயே கழிவுநீர் ஓடையெல்லாம் வந்து தூர் வராம அப்படியே இருக்கிறதே நீங்களே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்கள் மேல குற்றம் சாட்டுறீங்க, அப்ப மாநகராட்சி மக்கள் மேல நாங்க என்ன குற்றம் சாட்டுறோம்? ஒரு குறும்படம். அந்த ஊர்ல ஜனங்களுக்கு வந்து அந்த அக்கறை ஒண்ணுங்க. இப்போ போய் பார்த்தீங்களா அந்த தெருல இருக்கிற டப்பாக பலம் போட்டு வச்சிருக்கிறான். அப்படியே வச்சிருக்காங்க, நீங்க தான் சார் சொல்றீங்க. இப்போ மக்கள் மேலே தப்பு இருக்குது இல்ல? ஆமாங்க சார். இப்போ மாநகராட்சி மேலேயும் அந்த கழிவுநீர் ஓடைகள்லாம் தூர் வராமல் இருக்குல்ல சார், அதுக்கு என்ன சார் பதில்? எல்லாம் தூர் வாரி தான் இருக்கிறோம். பார்த்தாலே தெரிகிறதா? 55 ரூபா டெண்டர் கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க ப்ளீச்சிங் பவுடரோட விலை 13 ரூபான்னு சொல்லிட்டீங்க. ஆனால் உங்க மாநகராட்சி வந்து 55 ரூபாய் டெண்டர் கொடுத்துருக்காங்களே, ஏன் எதற்கு அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகையாளர் கேட்டோன்னா, இதுக்கெல்லாம் கமிஷனர் வந்து பதில் சொல்லுவார், நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த இடத்த விட்டு நகண்டு போயிடுறாரு. ஏன் நீங்களே பார்த்து அவரை வந்து கேள்வி கேட்டு இப்போ அவர் வந்து 55 ரூபான்னு சொல்லி இது எப்படி
எப்படி இருக்குன்னு தெரியுமா ஐயா? உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. இரண்டாவது அஞ்சலன்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹிந்தியை வந்து பிழையா பேசியிருக்காங்க. அதற்கு எதிர்கட்சி எல்லாம் வந்து இவங்களுக்கு ஹிந்தியே தெரியல, இவங்களை போயிட்டு நீங்க வந்து அமைச்சரா வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு வந்து ஹிந்தி தெரியாம கிடையாது, எனக்கு ஹிந்தி தெரியாத காரணமே திமுக தான், திமுக தான் எனக்கு ஹிந்தி தெரியாம ஆக்கணும், தமிழ்நாட்டுல ஹிந்தி வராம இருக்கிறது காரணமே திமுக தான் சொல்லியிருக்காங்க. ஆமா, இங்க இருக்கிற திமுக என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பாஜக காரணம் சொல்ல, பாஜக என்ன சொல்ல எங்களுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை வந்து தமிழர்களாகி நம்ம வந்து ஒரு தெளிவு பெறணுங்க. தமிழ்நாட்டில் வந்து பல பிரச்சார சபைகளை வந்து இந்தியை பரப்புறக்காண்டி ஆரம்பிச்சாங்க. அது நம்ம வந்து வரலாற்று நெடுகளை வந்து பார்க்க முடியும். ஏற்கனவே சுதந்திரம் முன்னாடி அடையிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு, சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இருந்துச்சு, மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கிறதுக்கு அப்புறம் இங்கே இந்தியை வந்து பரப்புறக்காண்டி எவ்வளோ போராட்டங்கள் நடந்துச்சு. இந்தி திணிப்புக்கு எதிராக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து உயிரிழந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்தியை வந்து எங்களை படிக்க உள்ள, அதனால தான் நாங்கள் படிக்கலன்னு சொல்றாங்க. I speak from my lived experience. When even going to learn Hindi aside from my school, I was mocked in the streets. Learning Hindi, learning Sanskrit are treated and perceived as learning some other fellow's language. They use the word Vanderi. I'm using it in Tamil now. They call us Vanderi. Why? And therefore, I have lived experience of Tamil Nadu's imposing on me not to learn Hindi. இந்தியை திணிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி நடந்துச்சு. அதுல வந்து இப்போ வரைக்கும் பல பள்ளிகளில் வந்து இந்தி வந்து சப்ஜெக்டா தான் இருக்குது. ஏன் நம்ம திமுக நடத்துற பள்ளிகளில் கூட இரண்டாம் மொழியாக தான் இந்தி இருக்குது, அதுக்கப்புறம் தான் தமிழ் இருக்குது அப்படின்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் பல பேர் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது திமுக வந்து எங்களை ஹிந்தி படிக்க உள்ள அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ வந்து நம்ம திமுக ஆதரவாலாம் இங்கே பேச வரல. ஹிந்தி வந்து நீங்க படிங்க, படிக்காம இருங்க, அது உங்களோட விருப்பம். ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு தமிழ்நாட்டில் வந்து யாருமே அவங்களை வற்புறுத்த போறது கிடையாதுங்க. ஆனா அங்க போயிட்டு வந்து நீங்க வந்து ஹிந்தி படிக்க காரணம் வந்து திமுக அரசு தான் அப்படின்னு சொல்றீங்களே. திமுக அரசு நீங்க எதை மெயின் பண்றீங்க? தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி யாருமே சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதா உங்களோட மென்ஷனா இருக்குது. அப்படி பார்க்கும்போது வந்து தமிழ்நாட்டில் யாருமே ஹிந்தி படிக்க கூடாதுன்னு சொல்லி இங்க இருக்கிற ஆட்சியாளர்களோ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களோ மக்களோ விருப்பப்படுறாங்க. நீங்க வந்து நாடாளுமன்றத்தில் இந்திய அளவில் வந்து அதை தெரியப்படுத்த விரும்புறீங்களா? ஆமாங்க, தமிழ்நாட்டில் ஹிந்தி வந்து கத்துக்க முடியல நீங்க சொன்னா கூட அது நியாயம், அதை வந்து ஏத்துக்கலாம். ஆனா திமுகவால தான் கத்துக்க முடியல, திமுக தான் கத்துக் கொடுக்க மாட்டாங்கிறாங்க சொல்றீங்க. அப்படி பார்த்தா இப்ப பெண்கள் பாதுகாப்பு துறையில ஒரு வேலை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு வந்து விண்ணப்பம் பதிவு பண்றதுக்கே ஹிந்தி மொழி தெரிந்தாதான் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன் பின்னாடி நாம் தமிழர் கட்சி வந்து எதிர்வினை ஆட்டின பிறகு வந்து பின்வாங்கிட்டாங்க. அதன் பின்னாடி தமிழ் ஆங்கில மொழி தெரிஞ்சா மட்டும் போதும் அப்படின்னு சொன்னதுனால நிறைய வந்து விண்ணப்பங்கள்லாம் வந்ததை பார்க்க முடிந்தது. அப்படி பார்த்தா திமுக வந்து இப்போ ஹிந்தி ஆதரிச்சிருச்சாங்க. ஏங்க அப்படி மாத்தி மாத்தி பேசுறீங்க? அப்புறம் வந்து சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் வந்து தொல்லியல் துறையில வேலைன்னு சொல்லி இதே திமுக அரசு தான் வந்து வெளியிட்டாங்க. அப்ப சமஸ்கிருதம் வந்து தமிழ்நாட்டில் கொண்டு வரதானே பாக்குறாங்க. அப்படி பார்த்தா சமஸ்கிருதம் அவங்க ஆதரிக்கிறாங்களே. ஆனா அதெல்லாம் நீங்க வந்து இப்படி திமுக தான் வந்து ஹிந்தியே வரவேணான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது அது எப்படி ஏத்துக்க முடியும்? அப்போனா இவங்க வந்து ஒரு அஜெண்டா வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. என்னன்னா இந்திக்கு எதிராக வந்து தமிழ்நாட்டில் போராடுறது திமுக மட்டும்தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து திமுக எதிர்த்துட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷனை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. ஆனால் உண்மையிலே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா பாஜகவும் திமுக ஒன்று தான், இது அறியாத வயல மண்ணு தான். அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து தன்னுடைய ஒரு மாத பணத்தை, அதாவது ஒரு மாத சம்பளத்தை வந்து நிவாரண நிதியாக தமிழ்நாடு அரசுக்கு வந்து கொடுத்துருக்காருங்க. ஆமாங்க, அது எவ்வளோன்னு பார்க்குறீங்களா? பல லட்சம் பல கோடி தான் கிடையாது, வெறும் 2,05,000 தான். அவருடைய ஒரு மாத சம்பளம் வந்து 2,05,000 சம்பளத்தை இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து கொடுத்துருக்காருங்க. பா, எவ்வளோ பெரிய மனசுங்க நம்ம முதல்வருக்கு. இந்த 2,05,000 வச்சு தமிழ்நாட்டில் 7.5 கோடி பேர் இருக்காங்க. இதில் இந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 1 கோடின்னு வச்சுங்க. இந்த 1 கோடி பேருக்கு இந்த 2,05,000 எந்த மூலிகைங்க பத்தம்? அவங்களுக்கு வீடு கட்டி தர முடியுமா? இல்லை அவங்களுக்கு போதுமான குடிநீர் வழங்க முடியுமா? இல்லை அவங்களுக்கு படிக்கிறதுக்கான உதவி பண்ண முடியுமா? இல்லை அவங்க சாப்பாடு உதவி பண்ண முடியுமா? என்ன உதவி பண்ண முடியும்? ஒரு 1000 கோடி அந்த அரசு ஒதுக்கிருக்கு, இல்லை 2,000 கோடி ஒதுக்கிருக்கு, இல்லை மத்திய அரசு ஒரு 2,000 கோடி நாங்கள் நிதி வாங்கி அதனால நாங்கள் இவ்வளோ செஞ்சிருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் அது எதுவுமே செய்ய தவறிட்டு ஒரு மாத சம்பளத்தை நீங்க எடுத்து கொடுத்து என்னமோ பெருசா செஞ்ச மாதிரி இவ்வளோ எதுக்குங்கய்யா? ஐயா கொடுத்தது கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். ஐயா வந்து கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க தான் முதலமைச்சர், நீங்க தான் உங்க கட்சியோட தலைவர். உங்களுக்கு கீழே வந்து அத்தனை எம்எல்ஏகள் இருக்காங்க, அது மட்டும் 40 மந்திரிகள் இருக்காங்க, ராஜ்யசபா இருக்குது. இவங்க எல்லாரையும் எல்லாருமே உங்களோட ஒரு மாத சம்பளத்தை வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய மக்களுக்கு நிவாரண நிதி செய்யலாம் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தொகுதிக்கு இவ்வளோ வந்து ஒதுக்கீடு செஞ்சிருப்பீங்க. அந்த பணத்தை எடுத்து இப்போதைக்கு இருக்கிற தொகுதிகளை வந்து, அதாவது மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதியில் வந்து சரி செய்யறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். கருணை வள்ளலா, அதாவது கடலா இருந்தீங்கன்னா நீங்க வந்து உங்களோட எம்எல்ஏ எல்லாருமே வந்து கொடுங்க. கூட்டணி கட்சி எம்எல்ஏ எல்லாருமே ஒரு மாத சம்பளத்தை கொடுத்து நீங்க வந்து அதை சரி கொடுத்தீங்கன்னா சிறப்பு பாராட்டுகள். நம்மளே வந்து ஒரு வீடியோ போடலாம். ஆனா உங்களுடைய ஒரு மாத சம்பளத்தை கொடுத்துருக்கீங்க, நாளைக்கு எதிர்பார்க்கலாம் மற்ற அமைச்சர்கள் மற்ற எம்பிகளோட சம்பளத்தெல்லாம் கொடுக்க சொல்லி ஒரு ஆர்டர் வரும்ட்டு நாங்க அதை எதிர்பார்த்து தான் அமர்ந்துருக்கோம். இங்க ஒரு மாத சம்பளம் கூட வேணாங்க ஐயா. உங்களோட தொண்டர்கள் 1 கோடி பேர் இருக்காங்க நீங்க சொல்றீங்க. அந்த 1 கோடி பேர்ட்டும் ஒரு ஆள்கிட்ட 10 ரூபா நீங்க வாங்குங்க. குறைஞ்சபட்சம் 10 கோடி ரூபா வரும். அந்த 10 கோடி நீங்க கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருக்கும். அதை வச்சு வீடு கட்டி தரலாம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு உதவிகள் பண்ணலாம். அதெல்லாம் செய்ய தவிர்த்து ஒரு மாத சம்பளத்தை எடுத்து கொடுத்தோன்னு சொல்லிட்டு இப்படி பெருமை பித்தனா எப்படிங்க ஐயா?
நான் எல்லாம் ரங்கங்கிட்ட இருக்குதா? அடுத்த அஞ்சலி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஆதீனம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா மத்தியில் வந்து பாஜகவோட மோடியோட ஆட்சி வேணும், தமிழ்நாட்டில் திமுகவுடைய மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி வேணும், அப்போ தான் இந்த மண்ணு சீரும் சிறப்புமாக இருக்கும், பொண்ணு விளையிற பூமியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மதுரை ஆதீனம் ஐயா அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அருமையாக அவர்கள் ஆடலும் அடுத்த ஆட்சி மேலையும் நரேந்திர மோடி வரணும், கீழக்கும் ஐயா வரணும், மேலையும் நரேந்திர மோடி வரணும், கீழக்கும் ஐயா வரணும் என்று சொல்லி அவர்கள் வாழ்த்து. ஆமாங்க, அவர் பேசின பேச்சு வந்து அதிலே தெரியுது. மத்தியில் பாஜக, மாநில திமுக, இது ரெண்டும் வந்து வேற வேற கட்சி கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். அவங்க வந்து அங்கே ராமரை போட்டுருவாங்க, இங்கே இவங்க முருகனை போட்டுருவாங்க. எதை போட்டுறாங்க, நமக்கு தேவை நம்மளுடைய சாமியை போட்டுறாங்களா? ஆக மொத்தத்தை ரெண்டு பேர் சளைச்சவங்க கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் ஆட்சி அமைச்சாதான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே நாட்டு மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியுது. ஆனால் ஆதீனம் ஐயா அவர்கள் இப்படி பேசுனது உண்மையிலேயே வந்து எதுக்காக இப்படி பேசுனாங்கன்னு தெரியலங்க. ஆமாம், அது மட்டும் இல்லாமல் ஐயா சில விஷயங்கள் இன்னும் மனசில் வந்து வச்சிருப்பாரு. அங்கே வந்து ராமர் கோயில் கட்டிட்டாங்க, இது வந்து ராமரோட ஆட்சியோட நீச்சி தான் இதுன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அவங்க பல சாமிகளுக்கு வந்து விழா நடத்துவாங்க. அதே மாதிரி இங்கே வந்து நாங்கள் அம்மன் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் மாநாடு, மாயோன் மாநாடு, இன்னும் நாங்கள் நிறைய பட்டியலாம் போட்டு வச்சிருக்கோம்னு சொல்லி சேகர் பாபு அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வந்து ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தாரு, சேகர் பாபு அவர்கள் இருக்கிற அந்த பீரியடு தான் வந்து அறநிலைத்துறையோடைய பொற்கால ஆட்சி அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. இப்படி இருக்கும்போது ஐயா வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டாரு. இப்போ வந்து நமக்கு தெரிய வருது பாஜகவும் திமுக ஒன்று தான், இவங்க ரெண்டு பேரும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் யாருன்ட்டு. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே வந்து முரசொலியோட அலுவலம் வந்து பஞ்சமி நிலத்தில் வந்து கெட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர்கள் வந்து குற்றம் சாட்டினார். இந்த குற்றஞ்சாட்டுக்கு வந்து உடனே வந்து வழக்கு தொடர்ந்துட்டாங்க. எப்படிங்க சொல்லலாம், நீங்கள் எங்களை பார்த்து அப்படியா தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க திமுக சார்பில். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து முரசொலி மேலே எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, அவங்க மேலே வந்து கலங்க விளைவிக்கிறது அப்படின்னு சொல்லி எல் முருகன் அவர் வந்து பேக் வாங்கியிருந்தாரு. அதுக்கு இப்போ வந்து ஒரு ரீப்ளே கொடுத்துருக்காங்க முரசொலி சார்பா. முரசொலி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் மேலே வந்து கொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப வாபஸ் பெற்றிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவும் களங்கம் விளைவிக்கக்கூடிய நான் பேசலை அப்படின்னு சொல்லி இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டதாகவும் அதற்காக அந்த கேஸ் இவங்க வந்து வாபஸ் வாங்கியிருக்காங்க. உண்மையிலேயே வந்து இதில் தான் தெரியுது பாஜக வேற திமுக வேற கிடையாதுங்க, ரெண்டுமே ஒன்று தான். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து